வணக்கம், நான் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கோட்டைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சொல்லுவோம், வேலூர் கோட்டை சொல்லுவோம், அதுக்கப்புறம் செஞ்சி கோட்டை, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மட்டும் சொல்லுவோம் இல்லைங்களா. இது இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் நிறையா இருக்குது. அது ஒரு சில இடங்கள் இன்றைக்கி சுற்றுலா ஸ்தலமாக மாறி இருக்குது. ஒரு சில இடங்கள் பராமரிப்பு இல்லாமல் அல்லது இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. நிச்சயமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க, அதுவும் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் கோட்டை அப்படிங்கிறது இதுதான். அன்னைக்கு இருந்த மதராசப்பட்டினம், அதாவது இன்றைக்கி நம்ம சென்னைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மதராசப்பட்டினத்தில் 1632 ஆகஸ்ட் 22 தான் இதோடைய கட்டுமான பணி தொடங்கியிருக்கும். அதனால தான் இந்த நாளை சென்னை தினமாக இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ செயின்ட் ஜார்ஜ் அப்படின்றவருடைய பிறந்த நாளான ஏப்ரல் 23 இது கட்டி முடிக்கப்பட்டதுனால அவருடைய பேரையே இந்த கோட்டைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நிறைய தொன்மையான நினைவு சின்னங்களில் 13 சின்னங்கள் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது. அதில் இந்த ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய 1680 கட்டப்பட்ட புனித மேரி ஆங்கிலிக்கன் தேவாலயம், ஆங்கிலிக்கன் சர்ச்சும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கட்டுமானம் அப்படிங்கிற பெருமை இதுக்கு தான் இருக்குது. அடுத்தது வேலூர் கோட்டை. ஸோ விஜயநகர ஆட்சி காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் சின்னபூமி நாயக்கர் அப்படிங்கிற மன்னரால் கட்டப்பட்டதான் இந்த வேலூர் கோட்டை. ஸோ நகரத்தோடைய மைய பகுதியில் ரொம்ப பெரிய அகழிகளோட இருந்த தரைமட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. பொதுவாக கோட்டைகள் அப்படின்னாவே கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தரைமட்ட கோட்டையாக கட்டப்பட்டது இதுதான். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக 1806 இந்திய சிப்பாய்கள் இங்கே தான் கலகம் நடத்தியிருப்பாங்க. அதாவது கிரேட் ரிவோல்ட்டுக்கு முன்னாடி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய குடும்பத்தினர் இலங்கை ஆண்ட கண்டி அரச வம்சத்தோட கடைசி அரசர் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன், இவங்க எல்லாருமே திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி, இந்த ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன், இவங்க எல்லாருடைய குடும்பத்தார்களும் இந்த கோட்டையில் தான் சிறை வைக்கப்பட்டிருந்ததா ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ ஸ்ரீவிக்ரமன் இங்கே இறந்து போயிருப்பார். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது பாலாறு அப்படிங்கிற இடத்துல, அந்த ஆற்றங்கரையில் தான். அந்த இடத்துல முத்து மண்டபம் அப்படின்ற பெயரில் அவருக்கு ஒரு நினைவகம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது வந்தவாசி கோட்டை. ஸோ பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் கிழக்கிந்திய கம்பெனிகள், ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு நடுவில் போர் நடைபெற்ற இடம் தான் இந்த கோட்டை. ஸோ ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஆங்கிலேய தளபதி ஃப்ரெஞ்சுக்காரர்களை இங்கே தான் வச்சு தோக்கடிச்சிருப்பார். ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலூன்றதுக்கு அடித்தளம் அமைத்தது இந்த கோட்டை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போரில் இவங்க வாங்கின அந்த வெற்றி தான் அவங்க பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவில் வர்றதுக்கான காரணம். ஸோ அந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது. 1760 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பராமரிக்கப்படாமல் இருந்த கோட்டை ஒரு மாதிரி சிதைஞ்சு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பார்ட் மட்டும்தான் அதில் இருக்குது. அது தொல்லியல் துறையோடைய பராமரிப்பில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக புனித டேவிட் கோட்டை, சென்ட் டேவிட் ஃபோர்ட். ஸோ சோழமண்டல கடற்கரையில் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அகெயின் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மராட்டியர்களிடமிருந்து கிபி 1690 இந்த கோட்டையை வாங்கியிருந்திருக்காங்க. தென்னிந்தியாவில் ஆங்கிலேய குடியிருப்புகளோட தலைமையிடமாக கிபி அப்படிங்கும்போது பொதுவாண்டு. ஸோ பொதுவாண்டு 1746 இருந்து இந்த கோட்டை செயல்பட்டு இருந்திருக்கு. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியோட முக்கியமான அதிகாரிகளான ஒருவர் ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனாக மாறுறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக இருந்தவர். ஸோ அவர் இந்த கோட்டையில் தான் ஆளுநராக பதவி வகிச்சிருப்பார். ஸோ இந்த கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் ராபர்ட் கிளைவ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அவர் அந்த போஸ்ட்டில் இருந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட் டேவிட் ஃபோர்ட் தாங்க. அடுத்தது திண்டுக்கல் கோட்டை. மதுரை நாயக்க வம்ச அரசர்களால் 1605 கட்டப்பட்ட ஒரு மலைக்கோட்டை தான் இது. அதுக்கப்புறமா 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர்கள் கிட்ட இந்த கோட்டை போயிருக்கோம். ஹைதர் அலி, திப்பு சுல்தான்
சுல்தான் இவங்க காலத்தில் வந்து முக்கியமான ஒரு கோட்டையாக இந்த திண்டுக்கல் கோட்டை இருந்திருக்கு. ஸோ திப்பு சுல்தானுடைய தோல்விக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தாங்க. செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டை ரொம்ப அவ்வளோ சீக்கிரமாக வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக அணுக முடியாது, ரொம்ப சிறந்த ஒரு கோட்டை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னர் சிவாஜி வந்து இதை ரொம்ப வியப்படைந்து பாராட்டியிருப்பார் அப்படின்ற ஒரு குறிப்பு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ மலைகளால் நன்கு அரண் செய்யப்பட்ட, அதாவது சுற்றி மலை இருக்கும், நடுவில் இந்த கோட்டை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்னு இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோழர்களுடைய காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சின்ன கோட்டை தான் இது. இதுக்கப்புறமா 13ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர பேரரசோடைய ஆட்சி அப்போ இதை வந்து பெருசாக விரிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரஞ்சன்குடி கோட்டை. ஸோ பெரம்பலூரில் இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கோட்டை தான் இது. ஸோ 17ஆம் நூற்றாண்டப்போ கட்டப்பட்ட ஒரு கோட்டை. கர்நாடகா நவாபுக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசரால் கட்டப்பட்டது. ஸோ அந்த அரசருடைய பெயர் கரெக்டாக கொடுக்கல, பட் ஒரு சிற்றரசரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் 1751 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சந்தா சாஹிப்க்கும் இடையே வந்து வாலிகொண்டா போர் வந்து நடந்தது இந்த கோட்டைக்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது மனோரா கோட்டை. ஸோ தஞ்சை ஆண்ட 2ஆம் சரபோஜி மன்னர் மனோரா அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னத்தை பிரெஞ்சு மன்னர் நெப்போலியனை ஆங்கிலேயர்கள் போரில் வென்றதை பாராட்டும் விதத்தில் வந்து இவர் கட்டியிருப்பார். ஸோ தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் 230 மீட்டர் உயரத்தில் அருங்கோணம், அதாவது ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து 8 அடுக்கு இருக்க மாதிரி 8 ஃப்ளோர் இருக்க ஒரு டவர் மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதோடைய ஒரு சிறப்பம்சம். திருமயம் கோட்டை ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் பொது ஆண்டு 1687 கட்டப்பட்டது. ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயத்தில் தான் இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 40 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோட்டை இருக்கும். ஸோ இந்த கோட்டை வந்து ஒரு வைணவ ஸ்தலம், ஒரு வைணவ கோவிலும் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ சித்தன்னவாசலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக திருமயம் கோட்டை பார்க்காம போக மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் உதயகிரி கோட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தான் இது. ஸோ திருவிதாங்கூர் மன்னர்களால் பொதுவாண்டு 1600களில் கட்டப்பட்ட 1600 ஸ்டார்டிங்கில் 1600 ஸ்டார்டிங்கில் வந்து இது கட்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் வந்து மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற ஒரு திருவிதாங்கூர் மன்னன் இந்த கோட்டையை மறுபடியும் வந்து வலுவாக கட்டினார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றதும் ஒரு குறிப்பு இருக்குங்க. அதுக்கடுத்து ஆலம்பரை கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை கொடுத்துருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாபால் கட்டப்பட்டது. மாமல்லபுரத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கடப்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இந்த கோட்டை இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஜெல்ரியா அப்படி இல்லை அப்படின்னா ஜெல்டாரியா கோட்டை அப்படிங்கிறது. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஸோ டச் கிழக்கிந்திய கம்பெனியால் 1613ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் டச் பீப்புள் முதல் முறையாக குடியேறின ஒரு பகுதி இதுதான் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. தென் தரங்கம்பாடி கோட்டை, ஸோ ட்ராங்கோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தஞ்சை அரசர் ரகுநாத நாயக்கர்கிட்ட இருந்து டென்மார்க் மன்னன் 4ஆம் கிறிஸ்டியன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதி எல்லாத்தையுமே வந்து குத்தகைக்கு வாங்கியிருப்பார். ஸோ இங்கே வந்து ஒரு டேனிஷ் கோட்டையும் ஒரு தேவாலயம் வந்து இவர் கட்டியிருந்ததில் இன்னமுமே அது வந்து அழியாமல் இருக்குது. ஸோ இங்கே இருந்து வணிகம் செய்யக்கூடிய உரிமை வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் பீப்புள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ கடற்கரை ஓரமாக கோட்டை சுவரை ஒட்டியே ஒரு கோவிலும் வந்து இருந்திருக்கும், கட்டியிருக்காங்க. மாசிலாமணிநாதர் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த தரங்கம்பாடி கோட்டையை பற்றி படிக்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் இறை பணியாளர்கள் 2 பேர். ஸோ பார்த்தலோமஸ் சீகன் ஃபால்கு அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஹென்ரிச் ப்ளூட்ஸோ அப்படிங்கிறவர். ஸோ இவங்க 2 பேருமே
சோபியா ஹெத்விகா, இளவரசி சோபியா ஹெத்விகா அப்படின்ற ஒரு ஷிப்பில் தான் வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து ட்ராவல் பண்ணி 1706 1706 ஜூலை 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க. ஏன் இவங்கள பற்றின இவங்க வந்த அந்த ஒரு கப்பல் எத்தனாம் தேதி வந்தாங்க, இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் சமூகத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் இல்லை, பல விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு அச்சு இயந்திரத்தையும் அச்சு பிரதியையும் அறிமுகம் செய்தவங்க இவங்க தான். அதுவும் முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு அவர்கள் தான். அதுக்கப்புறம் தமிழில் பைபிளில் முதல்ல விவிலியத்தை மொழிபெயர்த்தவரும் இவர் தான். அதே மாதிரி முதல் பெண்கள் பள்ளி, ஆதரவற்ற குழந்தைகளுக்கான அந்த முதல் காப்பகம், முதல் சீர்திருத்த கிறிஸ்தவ ஆலயம், இந்த மாதிரியான விஷயங்களை அமைத்தவரும் வந்து சீகன் பால்கு அவர்கள் தான். அதுக்கப்புறம் பாடநூல்களை முதன் முறையாக அச்சிட்டவர். நம்ம வந்து ஓலைச்சுவடிகள் தான் பயன்படுத்தி இருந்திருப்போம் இல்லைங்களா அந்த காலத்தில் இருந்து. அதுக்கப்புறம் அதை வந்து அச்சிட்டு கொடுத்த ஒரு விஷயம் வந்து இவங்க காலத்தில் தான் நடந்திருக்கும். அதே மாதிரி தமிழில் தேவ ஆராதனை வந்து முதல் முறையாக வந்து இவர் நிகழ்த்தியிருப்பார். இப்போ சர்ச்சில் மாஸ் நடக்கும்போது இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலத்தில் தமிழில் அதை செய்தது வந்து இவர் தான். அதுக்கப்புறம் 2 டிக்ஷனரிஸும் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதாவது அகராதிகளும் வந்து இவங்க உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சமூகம், தென்னிந்திய கடவுளரின் வம்சாவளி அப்படின்னு 2 நூல்களும் வந்து இவர் எழுதியிருப்பார். ஸோ அதனால தான் இவங்களை பற்றின விஷயம் கொஞ்சம் முக்கியமானதாக தோணுனதுனால, முக்கியமாக டிஎன்பிசிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.